வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நான் எந்த விழாவிலையும் கலந்துக்கல. அது காரணம் இப்போ சொல்லிட்டாங்க, நம்மளை கடத்திட்டாங்க. இரவின் விழிகள் ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சி நான் சாதாரணமாக தான் உட்கார்ந்தேன். ஆனால் உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், ஆல் தி பெஸ்ட். இது ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சு இதுல இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர், மாஸ்கை போட வச்சவர் ஒருத்தர் நினைக்கிறேன். கரெக்டா? அதுதான் மாஸ்க்ல இருக்கிறது. 2 பேரும் பண்ற லொண்டு ஜாஸ்தியா இருக்கும் போட்டுக்கு படத்துல. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கே. நம்ம கேமராமேன் சொல்லாம இருக்க முடியாது. நல்ல பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ். அந்த லொகேஷன் எடுக்கிறது ரொம்ப டஃப். காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம் அதுலேயும் ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தினுடைய கருவுக்கு ஏற்றாற் போல இந்த சஸ்பென்ஸு, த்ரில்லரும், இந்த பேங்கு நல்லா கலக்கிருக்கீங்க. பாடலும் நல்லா இருக்கு. 2 1.5 பாட்டு தான் போட்டீங்க. 5 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3.5 பாட்டு இவங்களே வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த 3.5 பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா. எனக்கு பாடல் பார்க்கறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹீரோயினுங்களெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான். அவங்களுக்கும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சாயந்தரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கு பாருங்க. ஆமான்றாரு பாருங்க நம்ம அண்ணன். வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கி இருக்கும் குழுவில தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கரவசத்தோட நன்றியை தெரிவித்து ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புறது எங்க இயக்குநர்களுக்கு. நீங்க கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபு, ஜெயசூர்யா, அப்புறம் விக்ரமன் அவர்களுடைய துணைவியார், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அது சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட அவர் கடந்த ஒரு 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை தமிழ்ல இருந்து எந்த படமும் வரல. கொஞ்ச நாள பாத்தீங்கன்னா திரையரங்குகள்ல கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்ப இன்னைக்கு அதுதான் மெயின் மேட்டர். படங்கள் எல்லாருமே எடுத்துட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசா ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடிச்ச கடைசியில பெரிய போராட்டமா போகுது அந்த ரிலீஸ் பண்றது. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊர்ல வெறும் 9 பேர் தான் தியேட்டர்ல உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னாரு, வெறும் 9 பேர் தான் சார் உட்கார்ந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தியேட்டர்ல ஓடுது, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும். பண்ற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட் எப்படி திரைப்படத்தை வெளியிட வேண்டும்
அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டர் வந்து 100 தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜகிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோட படம், வாசு சார் படம், நிறைய படங்கள். அந்த 16 படங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்பெல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம், 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தேட்டர், 60 தேட்டர், 40 தேட்டர், 70 தேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தேட்டர். 2வது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க. இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அந்த 16 படங்கள்ல 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். அந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாங்க, இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வு குழுவில் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கானா, தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்க நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்க போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி? எங்க மிஸ் ஆகுது? எங்க நம்ம மிஸ் பண்றோம்? தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க. இந்த தியேட்டர்ல படம் ஓடுது, ஒரு 4-5 நாள் ஓட வச்சாதான் அது 4-5 நாளா அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். 10 பேர் 100 பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களிலே, கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு 12 படத்துல ஒரு 10 படம் நானே பார்த்தேன். அதில் 7-8 படம் நல்லாவே இருந்தது. ஆனா எந்த படமுமே ஓடல. ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே, நான் அவங்கள தான் கெஞ்சணும், தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்க. பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்க காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்க்கறத விட்டுட்டு இந்த 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ என் குழந்தை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க.
அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க. இது என்னம்மா டோக்கன்? என்ன வாங்க டேடி சினிமாவுக்கு போகலாம். ஏன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து இந்த மாதத்துக்கு நம்ம 10 படம் பார்த்துக்கலாம். இந்த தேட்டரில் கொடுத்துட்டாங்க. அந்த தேட்டரில் ஓடுற சினிமா 10 சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கும் ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு 10 படம் நாங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தியேட்டர் அதிபர்கள் வைக்கல. எந்த படம் ஒன்றாலும் போய் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இது எப்படி? ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாத்துங்க, காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்ல, அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது. இந்த படத்துல நீங்க சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து. நீங்க அது குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கு. எல்லா காலம் நான் இன்றைக்கு மட்டும் சொல்லலை. இவர் சொன்ன மாதிரி 47 இன்னைக்கு வரையிலும் என்னைக்கு ஒரு பொம்பளை தனியா மிட் நைட்ல சுதந்திரமா போயிட்டு வராளோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க. அந்த சுதந்திரம் என்ன கிடையாது. ஏன் பகல் நேரத்திலே தனியா போக முடியாது போகுது. ஆக ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள். அது தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கதான் இருக்காங்க. நிச்சயமா இந்த படத்தை பத்தி நல்லா எழுதுவாங்க. இந்த படத்தை பற்றி பரபரப்பான என்ன நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம பீரியட்ல எல்லாம் எப்படின்னா ஷூட்டிங்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஸ்டில்ஸே லீக் பண்ண மாட்டேன்றாங்க. என்னமோ ஒரு பேரை சொல்லி ஃபர்ஸ்ட் லுக்கு. என்னங்கடா ஃபர்ஸ்ட் லுக்கு? இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைல மட்டும் ஃபாலோ பண்ணா பார்த்தாது. நம்ம ஊர்ல நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினாதான் நம்மளுக்கு அது ஏத்த மாதிரி ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போகும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன ஷூட் பண்றோமோ என்னென்ன இதுக்கு அங்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகா போடுவாங்க. ஒவ்வொரு படத்தை பத்தி எழுதுவாங்க. ஒரு 20 தடவையாவது பிரஸ் கூப்பிட்டு நாங்க பேசுவோம். அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க. இவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கலாம். அவங்க ரெடியா இருக்காங்க. கூப்பிட்ட என்னடா ரெடியா இல்ல மிச்சம் வாங்க கூட எந்த ஹீரோவை மீட் பண்றது கிடையாது. நீ வா பேச. நீ பேசுன இன்னும் பரபரப்பா நேரம் வரும்போது நான் பேசுவேன் சார். ஹீரோக்கள் பாக்குறது இல்ல, ஹீரோயின் பாத்துறாங்கல்ல. உன்ன நிறைய ஹீரோயின் போட்டோவா போட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஹீரோவை போய் பாக்குறதே கிடையாது. இவர் பாக்குறது இல்லை. பாதி உண்மை இருக்கிறதுல நீங்க சொன்னதுல அத நான் சொல்றேன். நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க. அட்லீஸ்ட் இயக்குனர்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா படம் எடுக்கும் போது அப்பப்போ ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்பா அதை வெளியிட்டு இருக்கணும். அது என்ன எடுத்துட்டு இருக்கிறீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்ல ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களே இப்ப உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சதில்லை. படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்ல. உண்மைதானே இது? அதான் இது அநியாயமா இருக்கு. நம்மளும் சரியில்லை. அதனால நம்ம மேக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர நீங்க பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க தான் உங்க கையில தான் படம் இருக்கு, உங்க கையில தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில என்னத்த இருக்கு? பாவம் ஒண்ணும் இல்லை. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுத போறாங்க. அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸ் திட்டுறோம். அது வேற ஒரு பக்கம். அவங்கள ஏதோ ஒண்ணு அவங்க பண்றாங்க, ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பத்தி சொல்றாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பேரரசு இருக்காரு, என் சார்பா அவர் நிறைய பேசுவாரு. அதுக்கப்புறம் என்ன, நீ ஹீரோயின்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தியாலும் நீ பேச வேண்டியிருக்கு. நான் யாரு பேரையும் சொல்லலப்பா, உனக்காக சந்தோஷப்படு. ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்து.